நான் சரியா படிக்கல, அதான் துணை முதல்வராகிவிட்டேன். ஓப்பனாக பேசிய உதயநிதி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் ஆவையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் 22 செவிலியர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கினார். மேலும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் ஆவையகத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா லட்சினை மற்றும் நூற்றாண்டு விழா நிகழ்வுகளின் காலண்டர் தொகுப்பினை வெளியிட்டார். இந்த விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம். ஆனால் தடுப்பூசி போடச் சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட மக்களிடம் பக்குவமாக பேசி அவர்களுக்கு புரிய வைத்து தடுப்பூசி போட்டு பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கிற செவிலியர் சமூகத்திற்கு தான் உண்டு. பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலுக்கிய நிலையில் அதையெல்லாம் முன்கள பணியாளர்களாக நின்று தடுத்தது செவிலியர் சமூகத்தைச் சேர்ந்த நீங்கள்தான். குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளை எந்த காலத்திலும் யாராலும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது என்று புகழாரம் சூட்டினார். முன்னதாக உதயநிதி தனது பேச்சின் தொடக்கத்தில், முதலில் உங்களுடைய கவுன்சிலின் தலைவர் மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்லப்போனால் கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் படித்தோம். அவர் நன்றாக படித்து டாக்டர் ஆகிவிட்டார். நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சராகிவிட்டேன். இந்த நிலைமையில் நான் இங்கே நிற்பதற்கும் மிக முக்கியமான காரணம் ராஜமூர்த்தி தான் என்று கூறியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அவரது பேச்சுக்கு நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் எங்கு சரியாக படிக்கவில்லை? நீங்கள் தான் டிகிரி முடித்துள்ளீர்களே, உங்கள் தகுதி மற்றும் திறமையால் இந்த உயரத்திற்கு வந்துள்ளீர்கள் என்று ஒரு சில நெட்டிசன்கள் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் வேறு சில நெட்டிசன்கள், நீங்கள் உங்கள் தாத்தா, தந்தை ஆகியோரின் புகழ் வெளிச்சத்தால் அரசியலுக்குள் வந்து மிக எளிதாக துணை முதல்வர் ஆகிவிட்டீர்கள். திமுகவில் அடிமட்ட தொண்டனாக இருந்த இந்த உயரத்தை எட்டினீர்கள். வாரிசு அரசியலால் மின்னல் வேகத்தில் உயரிய பொறுப்பை எட்டிய நீங்கள் சரியாக படித்திருந்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன, அதான் மேலும் மேலும் பதவி தேடு வந்து விடுமே என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன எத்திராஜ் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் பட்டப்படிப்பு முடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.